போடக்கூடாது, எல்லாரும் கேட்டுரும் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வைக்காதுலாம் அப்புறம் எப்படி காணும். நான் இப்போ என்ன முடிவு பண்ணுவேன்னா கோதாசம் மட்டும் தான் கூப்பிட்டு கட்டியாக வச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை. இந்த வயிற்று கேஜி தமிழ் கிளாசிக் லிட்ரேச்சரோட எனக்கு வந்து ஒரு அறிமுக அரங்குகளில் முக்கியமான ஒரு இந்த கோசா வரலாம். இது இந்த நாவலோட பேசு பொருள் என்னன்னா, பரீட்சை நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. ஒரு பேர் மிகுந்த ஒரு பால்யம், பிழையான சமூக புரிதல்கள், அதனால் வரக்கூடிய குடும்ப சிக்கல்கள், அதிலிருந்து விலகி செல்லும் தன்மை, இதுதான் ஒரு மேஜர் ஆர்க். இந்த நாவல் ரொம்ப ஜெனரிக்காக எல்லா நாவல்லையுமே வரக்கூடியது. இந்த நாவல் ஏன் எனக்கு ரொம்ப ஈர்ப்பான ஒன்றாக இருந்தது அப்படின்னு, இது இந்த ஆர்க்கை வந்து சித்தரித்த கேஜேவோட வந்து ரொம்ப பிரமாண்டமான விவரணைகள், நீண்ட விவரணைகள், கவித்துவமான மொழி. அதில் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமே வந்து அந்த மொழியில் வந்து கொடுத்துருக்கிற வடிவம் வந்து இந்த நாவலோட வந்து ரொம்ப ஒன்று வச்சு இது பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்குது இந்த நாவலுக்கு. இந்த நாவலில் வந்து இந்த ரீயூனியனோட காலேஜ் ரீயூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வீட்டுக்கு வந்தோன்னு படித்த ஸோ அந்த ரீயூனியன் ஹேங் ஓவர் அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி இருக்கும். பல நினைவுகளோட தொகுப்பு தான் அப்படின்னு இந்த நாவலை எளிமையாக சுருங்கி சொல்லணும். ஒரே ஒரு கடலில் அண்டாடிட்டு கரைக்கு திரும்பினதுக்கப்புறம் திருப்பி கடலுக்கு போகும்போது நம்ம கையில் ஒரு கரை வேணும். அந்த கரை மாதிரி தான் இந்த ஒரு நினைவுகளின் எப்பவுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு மாதிரி இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாவலோட தேவை என்ன, சமகாலத்தில் இந்த நாவலோட தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரபுக்கும் நவீனத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளோட நவீனம், நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற நவீனம் நம்மளுடைய மரபுகளோட தொடர்ச்சி கிடையாது. அது நம்மளுடைய மரபுகளோட பரிணாம வளர்ச்சி கிடையாது. ஐரோப்பிய மரபுகளோட பரிணாம வளர்ச்சி இல்லை அதனோட தொடர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நவீனத்தை தான் உலகம் முழுவதும் நவீனம்னு சொல்லிடுறாங்க. நம்மளோட மரபுகள் எல்லாம் அப்படியே தேங்கிடும். ஸோ இப்போ நம்மளோட ஒரு பிழைப்புக்காண்டி நவீனத்தில் இருந்துட்டு சமூக புரிதல்கள், மற்ற உறவு சிக்கல்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட மரபுல இருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மரபுகளை கைவிட்டனால அதனோட அமைப்புகள் சிதைந்து போயிடுச்சுன்னா மொத்தமாக காணாமல் போயிடல. அந்த அமைப்பு ஆகிறதுக்கு முன்னால் உதிரிகளாக இருந்தது இல்லையா, தவறான வழிகாட்டுதல்கள், தவறான பாலியல் புரிதல்கள், தவறான உறவு முறைகளை வந்து எப்படி கையாளு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து மரபுகளை இருந்து எடுத்துக்க வேண்டியது. ஸோ அந்த மரபு பேணப்படாதனால வந்து வரக்கூடிய சிக்கல்களை வந்து இந்த நாவல் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சிருக்கு. இதில் 2 மெயின் கேரக்டர்ஸ், சுப்பிரமணியங்கிறது வந்து ஒருத்தர், மத்மாங்கிறது அவங்களோட மனைவி. இந்த வழிகாட்டுதல்கள் தேவையில்லை, இந்த வழிகாட்டுதல்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு இல்லை, அந்த வழிகாட்டுதல் குறையான வழிகாட்டுதல்களே போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் பத்மா. ரொம்ப கண்டென்ட்டானது. சுப்புங்கிற கணவர் வந்து ஒரு நுண்ணுணர்வு மட்டும் கிடையாது, அது ஒரு நுண்பெருக்கியாகவும் இருக்காது, எல்லாத்தையுமே பெருசாக பார்க்க முடியாது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய ரெண்டுமே காதலிச்சு திருமணம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ரசத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து இந்த நாவலில் சித்தரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு வீட்டு சாமான்கள் நல்ல கடை, அதில் கலையம்சம் இல்லைங்கிற தொடப்பட்டுக்கிறார் சுப்பு. ஆனால் அவங்கள விட்டு விலகி காசிக்கு போகிறாரு, போய் அங்கே இருக்கக்கூடிய ஒழுங்கின்மைகள் சுற்றி பணம் எரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு கலையம்சம் அவருக்கு தெரியுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து இந்த நாவலில் வந்து நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் தான், பட் நாவல் ஃபுல்லாக அது விவரிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ட்ராவல் மிஷின் மாதிரி இந்த நாவல் வந்து பட் கடைசியாக இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நாவலோட முக்கியமான போர்ஷனே வந்து அந்த ட்ராவல், சுப்பிரமணியம் மேக் பண்ணுற அந்த ட்ராவல்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து இவரோட விசாரங்கள் அதாவது ரொம்ப நம்மளாம் ரொம்ப டீப் ட்ராவல் இன் 2 months அந்த மாதிரி போயிட்டு. ஸோ இந்த கடைசி இந்த நாவல் நமக்கு என்ன தருது அப்படின்னு பார்த்தா, அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் துயரம், அப்பா சலிப்பு,
ஒரு சோர்வு. கடைசி முடியும் போது சுப்புவோட பயணம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நாவல் முடியுது. ஆனால் நமக்கு பெருசாக நமக்கு இதை வந்து கம்பைல் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் இமீடியட்டாக தான் நமக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய பேர், இது மட்டும்தான் வாழ்க்கையா அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சித்திரத்தை வந்து இந்த நாவலை தொகுத்து பார்க்கணும். எனக்கு கிடைச்ச புரிதல் என்ன, நம்மளோட உடல் அல்லது யாக்கை வெறும் நினைவுகளின் தொகுப்பு மட்டும்தான். அந்த நினைவுகளை வைத்து தான் வந்து நம்ம வந்து சமூகத்தையும் பிரபஞ்சத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நினைவுகளால் சுத்தமாக வந்து இம்பேக்ட் ஆகாத நமக்கான ஒரு சுயம்னு ஒன்று இல்லையா? நமக்கான ஒரு சுயம் ஒன்று இருக்கா இல்லையா? அந்த சுயத்தை தேடி நான் பயணமாக தான் வந்து சுப்பு வந்து அந்த சுயத்தை தேடி போகிற பயணமாக தான் வந்து நான் நாவலை வந்து நான்